நம்பி எத்தனை முறை ஏமாந்து போனோம். இவர் என் கணவர், இவர் நல்ல கணமனு நினைச்சு அந்த கணவர் அற்பமா என்னலையா, உங்களை உதாசீனப்படுத்தலையா? உங்க மனைவி பார்த்து இவங்க தான் என்ன செய்வாங்க, என் நல்ல நன்மைகள் செய்யக்கூடிய நல்ல மனைவி நீங்க சொல்லும்போது அவங்களை அற்பமா என்னலையா, உதாசீனப்படுத்தலையா? இந்த வேலை தான் பெரிய வேலை, இந்த வேலை பார்த்து வாழ்க்கை முன்னேறப்பட சொல்லும்போது திடீர்னு அந்த வேலை உனக்கு கிடையாது, வெளியே போன சொல்லும்போது மனசோட நீங்க வரலையா? இன்னைக்கு ஒரு தலைப்புல கர்த்தருடைய வார்த்தை கேட்போம். இதிலும் பெரிதானவர்களை காண்பாய். அல்லேலூயா. சரி, யோவான் 1ஆம் அதிகாரம் 50வது வசனம் ஒருத்தர் வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 50வது வசனம் ஒருத்தர் வாசிங்க. நான் உனக்கு சொன்னதில்லையா, நான் உனக்கு சொல்லவில்லையா, விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவர்களை காண்பாய் என்றார். இதிலும் பெரிதானவர்களை காண்பாய் என்றார். நல்ல கவனமா கேளுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதிலும் பெரிதானவர்களை காண்பாய்ன்னு சொன்னா என்ன அர்த்தம்? தேவன் நம்மளை ஆசீர்வதித்து அழகு பார்க்கிறவர். அல்லேலூயா. எத்தனை பேரை நம்புறீங்க? தேவன் என்னை ஆசீர்வதித்து அழகு பார்க்கிறவர். உங்க பிள்ளைய நீங்க குளிப்பாட்டி விட்டு அப்படியே விட்டுருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? ட்ரெஸ் போடுவீங்க முதல்ல. அப்புறம் ட்ரெஸ் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க? பவுட்ரு ரொம்ப தாராளமாக அடிப்பீங்க இல்லைங்களா? உங்கள் முகத்தை கூட கம்மியாக அடிப்பீங்க. உங்கள் பிள்ளைக்கு என்ன பண்ணுவீங்க? அப்படியே கொட்டி விட்டுருவீங்க. எதுக்கு? என் பிள்ளை கப்பே அடிக்கக்கூடாது. அல்லேலூயா. என் பிள்ளை என்ன செய்யக்கூடாது? கப்பு அடிக்கக்கூடாது. நல்ல வாசனையாக இருக்கணும். அப்படியே மோந்து பார்ப்பீங்க அவன் இல்லைங்களா? அதுக்கப்புறம் பொட்டு, எத்தனை பொட்டு? சிலர்லாம் பார்த்தா இங்கே ஒரு பொட்டு, இங்கே ஒரு பொட்டு, மொத்தம் 4-5 பொட்டு இருக்கும். எதுக்கு? டிஸ்டி விழுந்துடக்கூடாது. என் பையனோட அழகு அப்படியே மெயின்டைன் ஆகணும். ஆகுமா? ஆகாது. அந்த பையன் 60 வயசுல பையன் மாதிரியா இருப்பான், வேற மாதிரி இருப்பான். அழகு மாறிட்டே இருக்கும். ஆனால் இங்கே வேதம் சொல்லுது, இதிலும் பெரிதானவர்களை நீ காண்பாய். ஒரு பெரிய மீனை பிடிக்கணும்னா நீங்கள் இன்னொரு பெரிய மீனை தூண்டில மாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஒரு பெரிய மீனை பிடிக்கணும்னா ஒரு சின்ன மீன் அல்லது ஒரு சின்ன புழுவை நீங்கள் தூண்டில் மாட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுவோம்? பெரிய மீன் என்ன செய்யும்? மாட்டிக்கிறோம். உங்களுக்குரிய மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை தேவனுடைய சித்தத்துக்கு நீங்க பயன்படுத்தினா உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நல்ல கவனமாக கேளுங்க. ஒரு பெரிதான காரியங்களை பார்க்கணுமா? ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது உங்கள் நேரமாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், உங்களுடைய திறமையாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்காக நீங்க பரலோக ராஜ்யத்தின் தேவனுக்கு நீங்க பயன்படுத்தினா உங்கள் வாழ்க்கையில பெரிய 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 காரியங்களை பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எதையுமே சின்ன விஷயமா இருக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? அற்பமா என்ன செய்யக்கூடாது? எண்ணக்கூடாது. ஆரம்பம் அற்பமா விஷயம் இருக்கும், முடிவு சம்பூர்ணமா இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு ஷெட்டில் நம்ம உட்காந்துருக்கிறோம், நிறைய வேர்க்குது, தொடச்சிக்கிட்டே இருக்கிறோம், வேர்த்துக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? பொதுவாக எனக்கு வந்து அதிகமான ஸ்வெட்டிங், ரொம்ப வேர்த்துக்கிட்டே இருக்கும். இப்போ உள்ள பனின் ஃபுல்லாக நனைஞ்சிடுச்சு. ஆனால் ஒரு நாள் வரும், நிச்சயமா யாருக்குமே வேர்க்காது. அல்லேலூயா. செத்த பாடி கூட தான் வேர்க்காது. யாருக்குமே வேர்க்காதுன்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் நிச்சயமா இந்த இடத்துல ஏசியை கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நம்புறேன் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம வாழ்க்கையில் தேவனுக்குன்னு ஏதாவது ஒன்று விட்டு கொடுத்தா தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் ஒரு மீனை பிடிக்கணும்னா சும்மா கரையில் உட்காந்துட்டு இருந்தால் மீன் வராது. ஒன்று வலை போடணும், இல்லை தூண்டில் போடணும், இல்லை கையில் ஒரு கம்பாவது இருக்கணும். என்ன செய்யணும்? முன்னாடி ஆற்றுலலாம் என்ன பண்ணுவாங்க? பெரிய பெரிய கம்பியை வச்சு என்ன பண்ணுவாங்க? மீன் என்ன செய்வாங்க? அடிப்பாங்க. அப்படி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வலை போடணும், இல்லை தூண்டில் போடணும், இல்லை ஆற்றுல இறங்கி என்ன செய்ய ஏதாவது மீன் பிடிக்க முயற்சி பண்ணணும். எதுவுமே முயற்சி பண்ணாமல் நாம் சும்மா இருந்தால் தேவன் என்ன செய்ய மாட்டார்? ஆசீர்வதிக்க மாட்டார். நமக்கு ஒரு லாபம் வராது. அப்போ நீங்கள் உங்கள் உழைப்பு கொஞ்சமாவது இருக்கணும். உங்கள் பிள்ளைங்கிட்ட நீங்களே ஒரு பொறி உருண்டை வாங்கி தர்றீங்க, அந்த பையன் கையில் வச்சுருக்கிறான். இப்போ நீங்கள் அந்த பையன்கிட்ட ஒரு பொறி உருண்டை கேட்குறீங்க. கேட்டால் அந்த பையன் தரமாட்டேங்கிறான். இப்போ நீங்கள் ஏமாந்து போய் கேட்டிங்களா? உங்களுக்கு பொறி உருண்டை வாங்குறதுக்கு திராணி இல்லாமல் கேட்டிங்களா? யாதேஷ்ட அவங்க அம்மா தெரியாமல் கேட்டுட்டாங்களா? சொல்லுங்க, எதுக்காக கேட்குறாங்க? என் பையன் கொடுக்குறானா இல்லையா? இந்த பையன் திடீர்னு கொடுக்க மாட்டேன் போ அப்படின்னு ஓடி போனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இவனாவது நமக்கு கஞ்சி ஊற்றுறதாவது. அதே அந்த பையன் திடீர்னு பிச்சு அம்மா வாயை திறங்குன்னு கொஞ்சம் ஊட்டி விட்டா உங்கள் மன சந்தோஷப்பட்டு இன்னும் 2 பொறி உருண்டை எக்ஸ்ட்ரா உனக்கு போகும். அல்லேலூயா. போகுமா போகாதா? ஏங்க, நீங்களே பொல்லாத மனுஷன், நீங்களே உங்கள் சின்ன பையனுக்கு 2 பொறி உருண்டை எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களை படைத்த தேவன் உங்களை விட்டுருவாரா? விடவே மாட்டார். அல்லேலூயா. இதிலும் பெரிதானவர்களை காண்பேன்னா நிச்சயமா பார்க்க முடியும்.
ஏன்னா வேதம் சொல்லுது, அவர் என்ன என் கூடவே இருக்கிறதுனால நான் அவருக்காக ஏதாவது ஒன்று செஞ்சு தாகணும். அல்லேலூயா. பொதுவாக நம்ம சபையில் உட்காந்துருப்போம், ஆனால் நம்ம என்ன நம்ம கொடுக்க மாட்டோம், நம்ம உள்ளத்தை கொடுக்க மாட்டோம், உடலை கொடுத்துருப்போம். உடல் இங்கே தான் இருக்கும். இப்போ நினைப்பெல்லாம் அங்கே இருக்கு. சர்வீஸ் முடிஞ்சோன்னு என்ன பண்ணணும், வீட்டுக்காரர் என்ன கேட்பாரு, சிக்கன் கேட்பாரு, மட்டன் கேட்பாரு, குழம்பு வைக்கணும், ஒரு புடி பிடிக்கணும், வீட்டுக்கு விருந்தாடி வருவாங்க, நான் கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லிட்டேன், சபை முடிஞ்சு நான் வேகமாக போகணும், இதெல்லாம் இருக்குன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் வேதம் என்ன தெரியுமா சொல்லுது, உன் உடலையும் உள்ளத்தையும் தேவன் கொடுத்தா நீ பெரிதான காரியங்களை நிச்சயமாக பார்ப்ப. அல்லேலூயா. நமக்கு விரோதமாக எவ்வளோ பெரிய சுவர் இருந்தாலும், நமக்கு விரோதமாக எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும், நமக்கு விரோதமாக எவ்வளோ பெரிய ஆட்கள் இருந்தாலும், நான் தேவனை நம்பி உண்மை உத்தமாக இருந்தால் எனக்காக யுத்தம் பண்ணுறதுக்கு என் தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாட்டு ஈஸியாக பாடிடுவோம், எத்தனை பேர் அது மாதிரி ஒப்பு கொடுக்குறோம். உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமா கொடு, உன்னை கொடு, ஒப்பு கொடு, சந்தோஷமா. ஈஸியா பாட்டு பாடிடுவோம். எத்தனை பேர் என் உள்ளத்தை கொடுத்தீங்க, நான் உண்மையாவே ஆண்டவர் ஆராதிச்சேன். எத்தனை பேர் வாய் திறந்து பாட்டு பாடினேன். நீங்க பாட்டு பாடி இருந்தீங்கன்னா நிச்சயமாவே நீங்க ஒரு பிளெஸிங் பீப்புள் தான். அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆரம்ப காலத்தில் நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் எனக்கு முன்னாடி யாராவது உட்காந்துருந்தா நான் சாப்பிட மாட்டேன், டீ சாப்பிட மாட்டேன். எதுக்கு? வாயவே பார்த்துட்டு இருப்பாங்க, நமக்கு சங்கடமாக இருக்கும், அந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்குவேன். இப்போ ஊழியத்தில் வந்ததுக்கு பின்னாடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வாய் எத்தனை முறை பார்த்தா நான் சாப்பிட்டு தான் இருப்பேன். காரணம் என்ன சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள்? பழகி போச்சுங்க, பழகி போச்சு. அதே மாதிரி நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா, நீங்கள் பாட்டு பாட நீங்கள் நல்ல வெக்கப்படுற ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா உற்சாகமாக பாட்டு பாடுறவங்க பக்கத்தில் நீங்கள் உட்காருங்க. அல்லேலூயா. அந்த அனாயிட்டு கொஞ்சம் நினச்சி அப்பப்போ பிடிக்கும். நான் முன்னாடி பாட்டே பாட மாட்டேன், ரொம்ப வெக்கமாக இருப்பேன். என் பக்கத்தில் ஐயா நல்லா பாட்டு பாடிட்டே இருப்பார், என்னை அடிக்கடி பார்ப்பார். ஏன் என் பக்கத்தில் உட்காந்த, நீ உட்காரலாம், என்னால் பாட்டு பாட முடியல, நல்லா பாட்டு பாடு, கிள்ளிக்கிட்டே இருப்பார். அவருக்காகவே பயந்து பாட்டு பாடினேன். இன்னைக்கு தேவனுக்கு பயன்படுற ஒரு பாத்திரமா இருக்கிறேன். அல்லேலூயா. இதுல பெரிதானவங்களை காண்பேன்னா, நீங்க ஒரு விஷயம் செய்யாம ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விஷயம் செய்ய மாட்டார். சின்ன உதாரணம், யோவான் 6ஆம் அதிகாரம் 8லிருந்து 13 வரைக்கும் ஒரு சத்தமா நல்ல அழுத்தமா திருத்தமா வாசிங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 8லிருந்து 13 வரைக்கும் ஒரு வாசிங்க. அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லாய் இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வைங்கள் என்றார். அந்தபடியே சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். போதும். இப்ப அந்திரேயா போயிட்டு ஒரு சின்ன பையனை கூட்டத்தில் கூப்பிட்டு வந்து இயேசுக்கு முன்னாடி நிப்பாட்டி சொல்றாரு, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு சொல்றாரு. இப்ப நீங்க ரொம்ப பசியா ஒரு கூட்டத்தில் இருக்கிறீங்க, எல்லாரும் பசின்னு கத்திட்டு இருக்கிறாங்க, சாப்பாடு யாருக்குமே இல்லை. யாரோ ஒரு பையன் ஒரு 5 போண்டா வச்சிருக்காரு, இல்ல 5 வடை வச்சிருக்காருன்னா நீங்க போய் கூப்பிட்டா அந்த பையன் வருவானா? ஏன் வரமாட்டான்? போனா என்ன ஆகும்? போண்டா காலி ஆயிடும் இல்லைங்களா? இப்ப 5 கோதுமை எத்தனை ரொட்டி வச்சிருந்தாரு? 5 அப்பம் 2 மீன் வச்சுக்கிற பையனை கூப்பிட்டோன்னு அந்த சின்ன பையன் வர்றான். நம்ம விசுவாசத்தின் தகப்பன ஆபிரகாம் சொல்றோம். உண்மையிலேயே இந்த பையனும் விசுவாசத்தின் பையன் தான். அல்லேலூயா. அவன் பேர் இங்க சொல்லப்படல. இன்னைக்கு ஒரு சின்ன பையன்கிட்ட ஒரு ரொட்டி கேட்டு பாருங்க, என்ன சொல்லுவான்? யாதேஸ் கொடுத்துருவார்ல. ஒரு ரொட்டி கேட்டு பாருங்க, கேட்டவன என்ன செய்வான்? முதல்ல ரொட்டி என்ன பண்ணுவான்? ஒளிச்சு வச்சுக்குவான் இப்படிமா. இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்றாங்களே, அந்த குழந்தைகிட்ட கேட்டு பாருங்க, கையை பிடிங்கும். இப்படி தெய்வம் செய்யுமா?
வாயை வித்தியாசமாக வச்சுருக்கோம். இப்படி செய்யும். சில குழந்தைங்களாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. ரொட்டி கேட்ட அதுக்கு அதை விட இன்னொரு குழந்தை அப்டேட் ஆகிட்டாங்க. கல் எடுத்துருக்குமா கீழே பார்த்தீங்களா? அன்றைக்கி ஒரு பையன்கிட்ட முட்டாய் நான் தான் கொடுத்தேன். திரும்ப அந்த தம்பி அந்த முட்டாய் கொடுத்தோன்னா கல் எடுத்துக்கிட்டான். முட்டாய் கேட்டால் கல்லை கொண்டு எரிஞ்சிருவேன் அப்படின்ட்டான். அடப்பாவி, இதெல்லாம் யாரா அவனுக்கு சொல்லி கொடுத்தா? இந்த சின்ன பையன் போயிட்டு 5 அப்பம் 2 மீன் அந்த ஆண்டவர் கையில் கொடுக்குறான். 5000 அதிகமான ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு உணவளிக்க இந்த பையன் தான் காரணமா இருந்தான். அல்லேலூயா. நல்ல கவனமா கேளுங்க. நம்ம வாழ்க்கையில் பெரிதான காரியங்களை பார்க்கணும்னா ஒரு சின்ன காரியத்தை நம்ம விட்டு கொடுத்து ஆகணும். 5 அப்பம் 2 மீனை விட்டு கொடுத்த பையனுக்கு தேவன் பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா கொடுத்தாரு? எடுத்த உடனே கொடுக்கல, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியான பின்னாடி அந்த பையன் கொடுக்குற இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே கடை ஏதாவது இருந்துச்சா? ஏதாவது பெட்டி கடை இருந்துச்சா? எந்த ஸ்நாக்ஸ் கடையும் கிடையாது. பக்கத்தில் எந்த ஊரே இல்லை. ரொம்ப தூரமாக தள்ளி அந்த மலை பிரசங்கம் நடந்துட்டு இருக்கு. ஒரு கடை இல்லாத இடத்துல, தண்ணி இல்லாத இடத்துல, உணவு இல்லாத இடத்துல, ஹோட்டல் இல்லாத இடத்துல அந்த பையன் அந்த 5 அப்பம் 2 மீனும் கொண்டு வந்து தாராளமாக கையில் கொடுக்குற அளவுக்கு தானா அவங்க அம்மா அவனை எப்படி வளர்த்துருக்காங்க பாருங்க. அல்லேலூயா. நம்ம ஒரு பெரிய விஷயங்களை பார்க்கணும்னா நம்ம பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்க கற்றுக்கணும். உங்க பிள்ளைகிட்ட என்ன தெரியுமா சொல்லிக் கொடுக்கணும்? பசியாக இருக்கிறவங்க என்ன செய்ய? உன் உணவை பகிர்ந்து கொடு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு தாகமாக இருக்கிற ஒருவனுக்கு உன் தண்ணீரை கொஞ்சம் கொடுப்பான்னு சொல்லிக் கொடுக்கணும். எத்தனை பேர் நம்ம பார்க்குறோம், ஒரு சில பேர் வரிசையில் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது யாரோ விசுவாசி நின்றுட்டு இருப்பாங்க. ஆனால் தன்னுடைய பிள்ளைங்க, தன்னுடைய அண்ணன், தன்னுடைய அக்கா, தங்கச்சி இருக்கும்போது அவங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்க? வேகமாக போய் நீ உட்காரு. அந்த விசுவாசி உட்காந்துட்டு போறாரு. அது கரெக்டா? இங்க பாருங்க, இந்த பையன் அந்த 5 அப்பம் 2 மீனை கொண்டு போயிட்டு ஆண்டவர் சமூகத்தில் கொடுத்தான். அது இயேசுவின் கையில் கொடுத்தான். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு 12 கூடைகள் மீதம் எடுத்தாங்க. துணிக்கைகள் என்ன தெரியுமாங்க அர்த்தம்? மீதமான துணிக்கை அப்படின்னு என்ன அர்த்தம்? அது 2 வகையான வெரைட்டிஸ் இருக்கு. மீதமான துணிக்கைன்னா, ஒன்று நீங்க சாப்பிட்டு எச்சில் வைக்கிறீங்க இல்லையா? இப்போ மீன் சாப்பிட்றீங்க, மீன் எல்லாம் சாப்பிட்டு அந்த டஸ்ட் எல்லாம் வைக்கிறீங்க, அது பேர் என்னது? துணிக்கை. ஏன்னா வேதம் சொல்லுது, லாசரு அந்த மேஜிலிருந்து விழும் கீழே துணிக்கையினாலே தன் பசியை ஆற்ற ஆசை இருந்தான். நாய்கள் வந்து பருக்களை நக்கிட்டு அது கூட கிடைக்கல. இது ஒரு வகையான துணிக்கை. இன்னொரு துணிக்கை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்க இப்போ ஹோட்டலில் போறீங்க, இட்லி கேட்குறீங்க. இட்லி கேட்குற இடத்துல என்ன பண்ணுவாங்க? வந்து ஒரு நல்ல ஒரு சில்வர் ஃப்ளாஸ்கில் வந்து இட்லி கொடுப்பாங்க. நல்ல இட்லியாக வைப்பாங்க. அந்த ஃப்ளாஸ் உள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா உடஞ்ச இட்லி என்ன செய்யும்? இருக்கும். அது கெட்டு போன இட்லியா? இல்லை, அதுவும் நல்ல இட்லி தான். அதுக்கு பேர் துணிக்கை தான். அதுவும் மீதமான துணிக்கை தான். அது என்ன பண்ணுவாங்க? வர்ற கஸ்டமர் கொடுக்க மாட்டாங்க. அந்த வேலை பார்க்குற என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் கடைசியில் அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. அது நல்ல விஷயம். இப்போ ஒரு ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நான் அந்த ஹோட்டலில் உட்காந்து ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்துருந்தார். ஹோட்டலில் போய் உட்காந்துருங்க. அவர் வந்து ஸ்பெஷல் தோசை ஆர்டர் பண்ணார். ஸ்பெஷல் தோசை எப்படி இருக்கும்? நார்மல் தோசைக்கு ஸ்பெஷல் தோசைக்கு என்ன வித்தியாசம்? பார்க்க டிசைனாக கொண்டு என்ன பண்ணுவாங்க? ஒரு வித்தியாசமாக ரவுண்டாக கொண்டு வச்சிருப்பாங்க, நெய் ஊற்றிருப்பாங்க. நிறைய அந்த வாலிப பிள்ளைங்க தான் சாப்பிட்ருக்காங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் யாருமே போனதில்லை பாவம். நீங்கள் வீட்டில் பிஞ்சு போன தோசை சாப்பிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? இப்போ அந்த இடத்துல போயிட்டு ஒரு ஸ்பெஷல் தோசை கேட்டார். நான் உட்காந்து இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஒரு ஸ்பெஷல் தோசை கேட்டார். அந்த தோசையை கொண்டு வராரு. கொண்டு வரும்போது அந்த தோசை என்னாச்சு தெரியுங்களா? கொஞ்சம் பிஞ்சிடுச்சு. தோசை பிஞ்சு இருக்கு. அது திரும்ப என்ன பண்ணிருக்காரு? இப்படி எடுத்து வச்சு கொண்டு வர்றாரு. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அந்த இடத்துல. அந்த ஆர்டர் பண்ண சொல்றாரு, நான் என்ன தோசை கேட்டேன்? நீ தோசை என்ன பண்ணிருக்கிற? பிஞ்சு கொண்டு வந்திருக்கிற. எனக்கு வேணாம்னு அவர் சொன்னார். இல்லைங்க, வேற யாரும் தோசை கேட்கல, இன்னைக்கு சாப்பிடுங்க. இல்லை, எடுக்கும்போது லேசாக பிஞ்சிருச்சு. அதெல்லாம் கிடையாது, நீ வேற தோசை கொண்டு வா. நான் கூட எவ்வளோ சொன்னேன், பிரதர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு கூட கொடுங்க. நான் எனக்கு கேட்கல, சாப்பிடுங்கன்றேன். அது முடியாதுன்றார். ஹோட்டல் சர்வருக்கும் அவருக்கு பெரிய பிரச்சனையாகி போச்சு. ஓனர் வந்து சத்தம் போடுறார். யார் சத்தம் போடுறாருன்னா அந்த சர்வரை சத்தம் போடுறார். ஒழுங்கா தோசை நீ கொண்டு வர மாட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் போயிட்டு திரும்ப 10 நிமிஷம் கழிச்சு ஒரு தோசை கொண்டு வர்றாங்க. அந்த தோசை கொண்டு வச்சோடனே அந்த தோசையை அவர் பிச்சு தான் சாப்பிட்றாரு. எத்தனை பேருக்கு புரியுது? பிஞ்சு போகாத தோசையை கேட்டவர் அந்த தோசை கொண்டு வச்ச உடனே அதை பிச்சு தானே செய்யறாரு, சாப்பிட்றாரு. இப்ப சர்வர் சொல்றாரு, அந்த தோசை என்ன முழுசாவை முழுங்குனா? என்கிட்ட கேட்கிறார். நான் சொன்னேன், என் காதில் பட்ட மாதிரி அவன் காதில் பற்ற வேணாம். திரும்ப இந்த தோசைக்கு ஒரு பிரச்சனை வரும். அல்லேலூயா. அங்க பெரிய பிரச்சனை, கொஞ்சம் அவ்வளோ பிரச்சனை நடக்குது.
ஒரு புரோட்டா வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க, புரோட்டா கொண்டு வராங்க. புரோட்டாவை பிச்சு கொடுத்தா நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, சாப்பிட மாட்டீங்க. புரோட்டா முன்னாடி முழுசாக கொண்டு வந்து அதுக்கப்புறம் கண்ணுக்கு முன்னாடி என்ன செய்யணும், பிச்சு போடணும். முழு புரோட்டா நீங்கள் சாப்பிட போகிறது இல்லை, பிச்சு தான் சாப்பிட போகிறீங்க. ஆனால் பிச்சு வந்த புரோட்டா என்ன செய்ய மாட்டீங்க, நீங்கள் பிச்சு பிடிச்சி என்ன செய்ய மாட்டீங்க, சாப்பிட மாட்டோம். அது பிச்சு கொடுத்தா தான் இந்த பிச்சு என்ன செய்யும், இது சாப்பிடும். அல்லேலூயா. ஒரு இடத்துல போகும்போது நல்ல கவனமாக கேளுங்க, நீங்கள் எங்கேயுமே விட்டு கொடுத்து பழகணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பாருங்க, மீதமான 12 கூடநீரை எடுத்து அந்த பையங்கையில் கொடுத்து விட்டார். அந்த பையங்கையில் கொடுத்து விட்டாருன்ற ஆதாரம் இல்லை. நல்ல கவனமாக கேளுங்க. அது சேகரித்தாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, அது கடலில் கூட்டினாங்க, குப்பையில் கூட்டினாங்கன்னு. அது நமக்கு தெரியாது. ஆனால் 12 கூடநீரை எடுத்தாங்க. வேதம் சொல்லுது பாருங்க, ஒரு 5 அப்பம் 2 மீன் கொடுத்த ஒரு பையன் சின்ன விஷயத்தை தான் கொடுத்தான். தேவன் அவனுக்கு அவன் மூலமா 5000 ஆண்களுக்கும் 5000 பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் 25,000க்கு மேற்பட்ட ஜனங்களுக்கும் அவர் சாப்பாடு கொடுத்தாரு. அல்லேலூயா. நீங்க கொடுக்கும்போது விசனமா கொடுக்க கூடாது. இன்னைக்கு இந்த கூட்டத்தில் யாரோ ஒரு பையன் வடை வச்சிருக்கா, இப்ப தெரிஞ்சு போச்சு, சுமல் யாரோ கண்டுபிடிச்சாங்க. யார் கண்டுபிடிச்சா, யாரோ கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த பையனை மட்டும் மெதுவாக கூட்டு வந்துருங்க பார்ப்போம். அவன் வடை திங்கிற வரைக்கும் ஓடிட்டே தான் இருப்பான். ஓடிட்டே வடை தின்னுட்டு வடையெல்லாம் தின்னு முடிச்சதுக்கு நிற்பான். எதுக்கு என்ன கூப்பிட்டுன்னு கேட்பான். 1 கிலோமீட்டர் அந்த பக்கம். ஆனால் அந்த பையன் 5 அப்பம் 2 மீன் கொண்டு போயிட்டு என்ன பண்ணான், ஆண்டவர் சமூகத்தை கையில் கொடுத்தான். ஒரு விஷயத்தை நீங்கள் நல்ல பெரிய காரியங்களை வாழ்க்கையில் பார்க்கணுமா, ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை பார்க்கணுமா, ஒரு பிளெஸிங் நீங்கள் பார்க்கணுமா, நீங்கள் கொஞ்சமாவது ஆண்டவர் சமூகத்தில் உங்களை நீங்கள் விட்டு கொடுக்கணும். அல்லேலூயா. நீங்கள் உங்களை விட்டு கொடுத்தா தான் வாழ்க்கையில் பெரிய காரியம் நடக்கும். ஒரு பெரிதான காரியங்களை பார்க்கணும்னா உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுக்கணும். சபைக்கு சரியான முறைக்கு நேரத்தோடு வர்றது ஊழியக்காரன் பிடிக்குதோ இல்லையோ, தேவனுக்கு பிடிக்கும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் பிளெஸிங் வேணும்னா முதல்ல இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர்றாரு, உங்கள் வீட்டுக்கு ஒரு சிஎம்ஓ அல்ல ஒரு எம்எல்ஏவோ எம்பி வர்றாருன்னா நீங்கள் வாசல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வரவேற்பீங்க. சில பேர் ஆராதனை எடுப்பாங்க, தீபம் காட்டுவாங்க, தலையில் என்ன செய்வாங்க, பொட்டு எல்லாம் வச்சு என்னென்னமோ பண்ணுவாங்க, ஆரத்தி எடுப்பாங்க. மாலை போடுவீங்களா, நீங்கள் மாலை போடுவீங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சபைக்கு நம்ம ஆலயத்துக்கு வர்றதுக்கு நாம் பண்ணுற காரணங்கள், சொல்லுகிற காரணங்கள், சப்பை காரணங்கள். ரயில்வே கேட்டு பூட்டிடுச்சு. எப்போ பூட்டிச்சு ரயில்வே கேட்டு? முந்தானத்தை பூட்டிடுச்சா? நம்ம ஏன் 5 நிமிஷம் முன்னாடி வரக்கூடாது? இதே நீங்கள் பஸ் டிக்கெட் புக் பண்ணுறீங்க, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறீங்க, திடீர்னு இன்னைக்கு காலையில் ஒரு 50,000 ரேஷன் கடையில் உங்களுக்கு தர்றாங்கன்னு சொன்னால் இந்த காரணம் நீங்கள் சொல்லுவீங்களா? கேட்டே பூட்டி இருந்தாலும் என்ன பண்ணிருப்பீங்க, உடைச்சிட்டு வெளியே இல்லை உடச்சிட்டு வர மாட்டாங்க. நம்ம சபை விசுவாசத்தில் அப்படிலாம் கிடையாது. உள்ள புகுந்து என்ன பண்ணுவாங்க, வந்துடுவாங்க. ஏன் அந்த ஆர்வம் சபைக்கு வர்றதில்ல? இல்லை. நம்ம வாழ்க்கையில் ஏன் ஒரு பிளெஸிங் இல்லை தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் ஏன் ஒரு ஆசீர்வாதம் இல்லை தெரியுமா? நம்ம தேவனை தேடுகிறதுல தாமதமாக இருக்கிறோம். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட நாள் இன்னைக்கு வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வராமல் போனதே கிடையாது. எவ்வளவோ ப்ரொமோஷன் தரனாங்க, எவ்வளவோ இன்கிரிமெண்ட் தரனாங்க, எவ்வளோ அந்த இடத்துல சம்பளம் கூட்டி தரந்தாங்க, முடியவே முடியாதுட்டேன். என் தேவனை ஆராதிக்கிறதுனால தான், என் தேவனுக்கு நான் கனம் பண்ணுறதுனால தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நான் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளோட வயசுல குறைவானவங்க, நம்மளோட வயசுல சின்னவங்க எத்தனை பேர் இறந்து போனாங்க. என் கூட கிளாஸ்மேட் எத்தனை பேர் இறந்து போனாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நம்ம நிற்கிறோம். நம்முடைய திறமையினால் இல்லை, நம்முடைய பலத்தினால் இல்லை, நம்முடைய அறிவினால் இல்லை, நம்முடைய படிப்பினால் இல்லை, நம்முடைய ஆரோக்கியத்தினால் இல்லை, தேவனுடைய கிருபையினால. அல்லேலூயா. ஒரு முறை நான் கம்பெனியில் ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஹவுஸ் கீப்பிங் நிறைய லேடிஸ் வேலை வைப்பாங்க. அந்த லேடிஸ் வேலை பார்க்கும் பார்த்தீங்கன்னா 2 பெண்களுக்குள்ள சரியான பிரச்சனை. குடுமி பிடிச்சி 2 பேர் என்ன பண்ணுறாங்க, அங்கே விளக்கியோட ஆள் இல்லை, 2 பேர் குடுமி பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. 2 பேர் தலைமுடி பிடிச்சி என்ன செய்கிறாங்க, சண்டை போட்டு எடுக்கிறாங்க. நான் எதேச்சியாக தான் வர்றேன். ஆனால் லேடிஸ் சத்தம் பயங்கரமாக கேட்கும் இல்லையா? வந்து 2 பேர் தெரிஞ்சவங்க தான், அறிமுகமானவங்க தான். அவங்க 2 பேர் பேர் சொல்லி, அக்கா விடுங்கன்னா 2 பேர் இறுக்கமாக பிடிச்சிருக்கிறாங்க. எப்படி 1/4 கிலோ முடியை பிக்காம பண்ண மாட்டாங்க, விடுறதுல முடிவோடு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் சத்தம் போட்டு கையெல்லாம் எடுத்து விட்டு 2 பேர் தள்ளி போங்க. 2 பேர் தெரிஞ்சவங்க தான். 2 பேர் பேரை சொல்லி சத்தம் போட்டு இப்படி போங்க, இப்படி பண்ணிட்டீங்களே, முதல் நீங்கள் அங்கே போங்க, உங்கள் டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் அங்கே போங்க, அப்புறம் பேசிக்கலாம், நீங்கள் இங்கே இருங்க சொல்லிட்டு ஒரு அக்காவை அவிசுவாசப்படுத்தி என்ன பண்ணாங்க, தண்ணியெல்லாம் கொடுத்து அந்த இழப்பெல்லாம் போனதுக்கு முன்னாடி கேட்டேன், என்ன ரீசன், ஏன் எதுக்கு இவ்வளோ பெரிய சண்டை? தம்பி,
உனக்கே நியாயமாப்பா, நீயே சொல்லுப்பா. அதான் கேட்குறேன், என்ன ரீசன் சொல்லுங்க அப்படின்னு. என்னை பார்த்து அவ நீ பொம்பளையான்னு கேட்டாப்பா. என்னை பார்த்து அவ என்ன செய்றா, நீ பொம்பளையான்னு கேட்டா. அதான் ஆம்பளை மாதிரி அடிச்சு விட்டேன் அப்படின்னா. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க நல்லா கூலானதுக்கு பின்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க முகத்தை பார்த்தேன். இப்போ இருக்கிற பிசாசு எல்லாம் போயிடுச்சு போல இருக்கு, நார்மலாக இருக்கிறாங்க. நான் பார்த்து கேட்டேன், ஏக்கா நான் ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் கோவப்படுங்களா? கோவப்பட மாட்டேங்க. தம்பி நீ என்ன வேணாலும் சொல்லுப்பா, நீ அடித்தா கூட வாங்கிக்குவேன்ப்பா, நீ என்ன அடிப்பா நான் வாங்கிக்குவேன். அடிக்கலாம் மாட்டேன். ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் பொம்பளை தானே? நீங்கள் பொம்பளை தானே? அதில் என்ன பண்ண சந்தேகம்? நான் பொம்பளை தான். இதே கேள்வி தானே அந்த அக்கா கேட்டாங்க. 1/4 கிலோ முடியை பிச்சிட்டிங்களே தம்பி. அந்த அப்படி கேட்கலப்பா. அவங்க எப்படி கேட்டாங்க, நீ எல்லாரும் பொம்பளையா அப்படி கேட்டாங்க. நீ எப்படி கேட்ட, நீ ஒரு பொம்பளையா அப்படின்னு கேட்ட. அவங்க பொம்பளையான்னு கேட்டுட்டாங்க, நீ பொம்பளையான்னு கேட்ட. நானா யோசிச்சேன், என்ன ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஒன்று வேகமாக சொல்லியிருக்காங்க, ஒன்று மெதுவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சொன்னேன், நீங்கள் ஒரே வார்த்தை பதில் சொல்லியிருந்தா அது பிரச்சனை இல்லை. ஆமாம் நான் பொம்பளை தான் சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. ஒரு சின்ன விஷயம் தாங்க உங்கள் வாழ்க்கையில். உங்கள் திடீர்னு ஒரு சாத்தான் வந்து கோபம் ஏற்றி விடுறான்னா, நீங்கள் கோபப்பட்டுட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் தோத்துட்டீங்க அர்த்தம். உங்களை ஒருத்தர் வந்து சூடான வார்த்தை பேசணுன்னு உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நீங்கள் ஒரு வார்த்தை திரும்ப ஒன்று பதில் பேசுறீங்கன்னா நீங்கள் தோத்துட்டீங்க. நீங்கள் ஜெயிக்கல, தோத்துட்டீங்க. அவன் சொன்ன வார்த்தை நீங்கள் சொல்லாமல் இருக்கா, நீங்கள் வேற ஒரு வார்த்தை ஒன்று காயப்படுத்திருந்தா நீங்கள் தான் தோத்துருக்கிறீங்க. ஒரு கண்ணத்தில் இருந்தால் மறு கண்ணத்தை காட்டும் ஆண்டவர் ஏன் தெரியுமா சொன்னாரு, நீ பொறுமையாக போனால் தான் பெரிதான காரியங்களை பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு நாள் வேலை பார்க்கும்போது ஒருத்தருக்கு எனக்கு சின்ன பிரச்சனை ஆகிடுச்சு. அவருக்கு ரொம்ப மனசை ரொம்ப உடையும்படி பேசிட்டார். நான் எவ்வளோ சொல்கிறேன், எடுத்து நான் சொல்கிறது காதில் வாங்க மாட்டேட்டார். அந்த கேண்டீனில் உட்காந்து டீ சாப்பிடும்போது அவர் கிளாஸில் டீயை பிடிச்சி என் முகத்தில் ஊற்ற வந்துட்டார். நான் அப்பயும் அவரை பற்றி என்ன தெரியுமா சொன்னேன், ஏற்கனவே என் முகம் நல்லா இல்லை, இதில் டீ ஊற்றினா எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? டீ ஊற்றினா என்ன இருக்கும்? நல்லா இருக்குமா? அவர் என்னை பார்த்து கிண்டல் அடிக்கிறியா அப்படின்ட்டு மறுபடியும் இன்னொரு கிளாஸ் பிடிக்கிறார் டீ மூஞ்சில் ஊற்றுறதுக்கு. நான் போயிட்டேன், ரொம்ப கோபமாக இருக்கார். 2-3 நாள் என்னை பார்க்கும்போது முறைச்சிக்கிட்டே தான் இருந்தார். எப்போ பார்த்தாலும் முறைக்கிறார், முறைச்சிக்கிட்டே போவார். ஏதோ வடிவேல் ஜோக்கு மாதிரி முறைச்சிக்கிட்டே வருவார், இப்படியே இருப்பார். நான் பார்த்தேன், இவர் முறைச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன தான் வழி? அவர் முறைப்பா நிப்பாட்டுறதுக்கு என்ன வழி? ஒரு வழி இருக்குது. அவர் கேண்டீனில் உட்காந்துருக்காரு. நான் போனேன். நான் நிற்கிறதுனால அவர் டீ பிடிக்க வரல. ஏன்னா நான் போனதுக்கு முன்னாடி வந்துருச்சு, இவர் டீ பிடிக்க வருவார். ரொம்ப கோவக்காரராக இருப்பார் போல இருக்கு. நான் போயிட்டு 2 கிளாஸ் அவர் பார்க்குறப்ப நல்லா சோப் போட்டு கழுவி 2 கிளாஸ் டீ பிடிச்சி அவருக்கு முன்னாடி உட்காந்து அவர் பேரை சொல்லி, பிரதர் இந்தாங்க உங்களுக்கு ஒரு டீ, எனக்கு ஒரு டீ. அப்படியே முறைச்சிக்கிட்டே இருந்தவர். இங்கே அவருக்கு இப்படியே பண்ணவர். அப்படியே அந்த முறைப்பு கொஞ்சம் என்ன செய்யுது, அப்படியே சடனாவது லேசா அப்படின்னாரு. நான் அதை தான் எதிர்பார்த்தேன், பிரதர் டீ குடிங்க. அவர் சொன்னார், இல்லை அன்னைக்கு நான் உங்களை ரொம்ப ஓவராக பேசிட்டேன், உங்கள் முகத்தில் டீ எல்லாம் ஊற்ற வந்துட்டேன், மன்னிச்சிருங்க. நான் அதை அன்னைக்கே மறந்துட்டேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு. இன்னைக்கு பார்க்கும்போது நான் எங்கே போனாலும் என்னை பார்க்கும்போது, பிரதர் டீ சாப்பிட்றீங்களா? அன்னைக்கு ஒரு டீ நான் சொந்தமாக கை காசு போட்டு வாங்கி தரல, கேண்டீனில் இருந்ததான் அவருக்கு நான் கொடுத்தேன். ஆனால் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் டீ சாப்பிட போகக்கூடாது, வடை சாப்பிட போகக்கூடாது, வந்து சாப்பிட்டுவங்க சொல்லிட்டு இருக்காரு. ஒரு சின்னதாங்க, ஒரு சின்ன மீன் அந்த போட்டதுனால இன்னைக்கு இந்த பெரிய மீன் என்ன பண்ணிடுச்சு, மாட்டிக்கிடுச்சு. ஏன் அந்த இதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது? உலகத்தானே எப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்குள்ள நேரத்தை கொஞ்சமாக என்கிட்ட கொடுத்தோன்னா நான் உன்னை பெரிய ஆளாக்குவேன்றாரு. அல்லேலூயா. ஒரு சின்ன வாழ்க்கையில் நம்முடைய பெரிய காரியங்களை பார்க்கணும்னா கொஞ்சம் ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கணும். சண்டே வேலை சர்ச்சுக்கு வராமல் நம்ம வீட்டில் இருக்கிறது நல்லது தான். சில பேர் யோசிக்கலாம், நல்ல சாப்பாடு சாப்பிடலாம், டிவி பார்க்கலாம், படம் பார்க்கலாம், எங்கேயாவது போகலாம், ப்ரோக்ராம் பண்ணலாம். ஆனால் தேவனுக்கு நீங்கள் நேரம் கொடுத்து பாருங்கள். நீங்கள் போயிட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறீங்களே, அந்த காசு 1000 மடங்கு இங்கே மிச்சமாகும். அல்லேலூயா. 1000 மடங்கு மிச்சமாகும். நான் வருந்து உழைத்து கஷ்டப்பட்டு அன்னைக்கு ஓய்வு நாள் அன்னைக்கு சபைக்கு வராமல் நான் பார்க்குற பணத்தை நான் இன்னொரு நாள் ஆஸ்பத்திரிக்கு தேவையில்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் தேவன் எனக்கு நன்மை உண்டாக எனக்கு அந்த பணத்தை மிச்சப்படுத்துவார். ஆமென். ஏன்னா நான் தேவனை நோக்கி ஆராதிக்கும் பொழுது என் சின்ன நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்கும்போது ஒரு பெரிய காரியங்களை தேவன் நிச்சயமா பார்க்க வைப்பாரு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் அந்த 1-5 வரைக்கும் பாருங்க. மறுபடியும் அந்த வசனம் வாசிங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் வாசிங்க. வாசிங்க. பின்பு அவர்
கெனேசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடைய தாய் இருந்தது. அதை சீமோனுடையதா இருந்தது. ஓகே, சீமோனுடைய தாய் இருந்தது இல்ல, சீமோனுடையதா இருந்தது. ஓகே, வாசிங்க. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். நல்ல கவனமா கேளுங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல இயேசு பேதுரு வலையில கடலில் போட்டு மீன் பிடி சொன்ன போது பேதுரு சொன்ன வார்த்தை என்ன? அதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல லோக்கல் லாங்குவேஜ் சொல்லுங்க. லோக்கல் லாங்குவேஜ் அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க. வெரி குட், அத்துப்படி. அதான் நான் எதிர்பார்த்தேன். எனக்கு எல்லாமே அத்துப்படி அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. இப்ப பேதுரு பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அந்த வலைய கொஞ்சம் ஆழத்துல தள்ளி போடுப்பேன்னு சொல்லும் போது அவன் சொல்றான், ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்று எனக்கு அகப்படல. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த கடல் எனக்கு அத்துப்படி. நைட்டு ஃபுல்லா நான் வலை போட்டிருக்கேன், ஒரு மீன் கிடைக்கல. உன் வேலையை பார்த்துட்டு அதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். பைபிள்ல எல்லாமே அப்படி எழுதப்படலங்க. சிலதெல்லாம் என்ன பண்ணிருக்கு, லோக்கல் மறைச்சுதான் எழுதிருக்கு. அங்கே நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும், நமக்கு தேவையான எழுதப்பட்டிருக்கு. உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் உங்க சொல்லிக்கலாம். அவர் மறுபடியும் சொல்லியிருந்திருக்கலாம். அவன் சொல்கிறான், உங்கள் வார்த்தைப்படி என்ன செய்கிறேன், நான் வலையை போடுறேன். நல்ல கவனமாக கேளுங்க. அந்த தேவன் ஏன் அவன் ஆசீர்வதிக்கு முன்னாடி அவன் 3 காரியங்கள் செஞ்சான். அந்த 3வது வசனம் வாசிங்க, லூக்கா 5:3 நிறுத்தி வாசிங்க. அப்பொழுது அந்த ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையில் இருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டு. முதல்ல கவனம் கேளுங்க. இப்ப நீங்க நைட் ஃபுல்லா நீங்க மீன் பிடிக்கிறீங்க, ஒரு மீன் கூட கிடைக்கல. கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சி எல்லா வலையெல்லாம் அலசிட்டு இருக்கிறீங்க. வலையில இப்ப என்ன மாட்டிருக்கு? வெரி குட், மீன் மாட்டல, குப்பை மாட்டிருக்கு. குப்பையெல்லாம் அலசிட்டு இருக்கும்போது நான் வர்றேன். இப்போ நீங்கள் நைட் ஃபுல்லாக மீன் பிடிக்க ஒரு மீன் கிடைக்கல, கஷ்டப்பட்டு வேறு சிந்தி ரொம்ப டென்ஷனில் நீங்கள் இருக்கிறீங்க. நான் வர்றேன். சிஸ்டர், அந்த படகு உங்கதா? ஆமாம், நான் அதில் கொஞ்சம் ஏறி உட்காந்து நான் பிரசங்கம் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மரியாதை போறியா? துடுப்பை கொண்டு அடிக்க, இடுப்பில் அடிக்கவா போ. இப்படி தான் நம்ம பேசியிருப்போம். உண்மையா இல்லையா? நீங்கள் பசியாக இருக்கிற நேரத்தில் நான் சிஸ்டர் என்ன செய்கிறீங்க? காலையில் சாப்பிடலையா? சரி எனக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடுங்க அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? யாரா நமக்குன்னே வாச்சிருப்பான் போல இருக்கு சொல்லுவீங்களா இல்லையா? இப்ப நைட்டு ஃபுல்லா மீன் கிடைக்காம வலையில அலசிட்டு டென்ஷனோடு உட்காந்துருக்கான். காலையில் போனால் வட்டிக்காரனுக்கு என்ன சொல்ல போறோமோ, வீட்டில் என்ன பதில் சொல்ல போறோம், கஸ்டமருக்கு என்ன பதில் சொல்ல போறோம், 1000 கவலையோட வலையை அலசிட்டு இருக்கிறான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் படகுல எனக்கு கொஞ்சம் இடம் கொடு. அவன் இடம் கொடுத்தான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் இடம் மட்டும் கொடுக்கல, இந்த படகை கொஞ்சம் தள்ளி ஆழத்தில் போட்டு நீ நிறுத்துப்பான்றாரு. அதுக்கும் அவன் என்ன பண்ணான்? இட்டு கொடுத்தான். அதுக்கப்புறம் ஆண்டவர் பிரசங்கம் பண்றாரு. எவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணா நமக்கு தெரியாது, அவ்வளவு நேரம் பொறுமையா பேதுரு இருந்தான். இப்ப நீங்க எங்கேயோ ஊருக்கு போறீங்க, இப்ப அவசரமா நீங்க ஊருக்கு கிளம்புறீங்க. அந்த டயத்தில் நான் வந்துட்டேன் வீட்டுக்கு. பாஸ்டர் வாங்க நாங்கள் அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டு இருக்கோம். அர்ஜென்ட்டாக கிளம்பி எவ்வளோ நேரத்தை கிளம்பணும்? 5 நிமிஷம் நாங்கள் போய் ஆகணும். அப்படியா? கொஞ்சம் வீட்டுக்குள்ளே வாங்களேன், ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். என்னடா பெரிய இம்சையாகி போச்சு பாஸ்டர், நாங்கள் வேகமாக கிளம்பணும், இன்னொரு நாள் பேசிக்கலாம். இல்லை பாஸ்டர், முக்கியமான விஷயம் சொல்லணும் சிஸ்டர். உள்ளே வாங்க. உள்ளே வந்து உட்காந்துட்டு எனக்கு தண்ணி கொடுங்க, எனக்கு சாப்பாடு கொடுங்க, இந்த ஃபேன் போட்டு விடுங்க. இந்த வீடு வெள்ளையெல்லாம் அடிச்சிட்டிங்களா? அப்படியா? உங்கள் பொண்ணுக்கு அடுத்த வருஷம் கல்யாணம் சொன்னீங்களே, அதுக்கெல்லாம் துணியெல்லாம் எடுத்துட்டிங்களா? உங்களுக்கு என்ன ஆகும் என் மேலே? இப்போ பாசம் பொங்கி வலியுமா? நான் நம்ம இருக்க டென்ஷன் புரியாமல் யார் இவரெல்லாம் போதகராக்குனது? கண்டிப்பாக டென்ஷன் ஆகுமா இல்லையா? இப்போ இவ்வளோ டென்ஷன் மத்தியிலையும் பேதுரோட வலையில படகுல ஆண்டவர் உட்காந்து அவ்வளோ பொறுமையா பேதுரு இருக்கிறனால தான் அவனுக்கு ஒரு பிளெஸிங் வந்தது. அல்லேலூயா. ஒரு மீன் கூட கிடைக்காத அந்த அடுத்த வசனம் வாசிங்க. ஒரு மீன் கூட கிடைக்காத பேதுருவுக்கு இப்போ என்னாச்சு? 6, 7, 2 வசனம் வாசிங்க.
அந்தபடியே செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களையும் பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள், இந்த படகு ஓவர்ஃபுல் ஆகி படகு கடல்ல மூழ்கிற அளவுக்கு மீன் பிடிச்சாச்சு. இன்னும் வலையில மீன் இருக்கிறதுனால மற்ற படகு, அதாவது செபதேவின் குமாரனாகிய யாக்கோபு யோவான் படகு என்ன பண்றாங்க, கூப்பிட்டு அந்த வாசிங்க. அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து இரண்டு படகுகளும் அமிலத்தக்கதாக நிரப்பினார்கள். நல்ல கவனமா கேளுங்க. என் வாழ்க்கையில கொஞ்சம் ஆண்டவரை விட்டு கொடுத்தா என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் அமிலத்தக்கதாக தேவன் செய்வார். ஆமென். அல்லேலூயா. நான் கொஞ்சம் விட்டு கொடுத்தா போதும். என் வாழ்க்கையில blessing ஏன் வரல, ஏன் ஆசீர்வாதம் வரல, என்கிட்ட இருக்கிற குறைகளை மாத்திக்கவே விரும்ப மாட்டேங்கிறேன். கர்த்தருக்கு உண்மையா இருக்க மாட்டேங்கிறேன். ஒரு சின்ன விஷயத்துல கோவப்படுறேன். என்னை விட அழகா கம்மியா இருக்கிற ஆளை பார்த்து நான் குறை சொல்றேன். அவனை கேலி பார்க்கிறேன். நிறத்தை பார்த்து குறை சொல்றேன். ஆளை பார்த்து குறை சொல்றேன். உருவ கேலி பண்றேன். ஒரு ஏழையை பார்த்து அற்பமா எண்ணுறேன். இதையெல்லாம் நான் மாற்றிக்கொண்டு கிறிஸ்துவின் சிந்தனை போல என்னுடைய சிந்தை இருந்தால் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் எந்த மனுஷனுக்கு வராது. அல்லேலூயா. பேதுரு கொஞ்சம் விட்டு கொடுத்தான். சும்மா சந்தோஷமா இருக்கும்போது விட்டு கொடுக்கல. இரவெல்லாம் வேலை பார்த்து மீன் பிடிக்காம படகு எல்லா வலையும் குப்பையும் தூசி வந்து அழைச்சு கொண்டு இருந்தான். இரவு முழு கடல் காற்றுல கஷ்டப்பட்டான். ஒரு மீன் கூட கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டான். மற்ற படகுல இருந்த மீனவருக்கு முன்னாடி ஒரு ஏளனமா எண்ணப்பட்டான். அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட ஆண்டவருக்கு படகுல இடம் கொடுத்தான். ஆண்டவருக்காக கொஞ்சம் படகை தள்ளி வச்சான். ஆண்டவர் பிரசங்கம் பண்ற வரைக்கும் பொறுமையா இருந்தான். அதான் ஆண்டவர் சொன்னாரு, கொஞ்சம் வலையை தள்ளி போடுவான்னு சொன்னோன்னே அந்த வார்த்தைக்கு கீழ் படிஞ்சு அது படகுல போட்டான். 2 படகுகள் அமிலத்தக்கதாக ஒரு ஆசீர்வாதம் வந்ததுன்னா ஏன் இன்னைக்கு நீங்க விட்டு கொடுத்தா உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வராது? நிச்சயமா ஒரு அல்லேலூயா. ஒருவேளை நீங்க கடன் பிரச்சனை இருக்கலாம். ஆண்டவருக்காக கொஞ்சம் விட்டு கொடுங்க, உங்கள் வாழ்க்கையின் கடன் பிரச்சனை மாறும். ஒருவேளை தரித்திரங்களா இருக்கலாம். ஆண்டவருக்காக கொஞ்சம் நீங்க விட்டு கொடுங்க, உங்க வாழ்க்கையின் தரித்திரம் மாறும். ஒருவேளை குடும்பத்துல குழப்பங்கள் பிரச்சனையா இருக்கலாம். ஆண்டவருக்கு நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து அமைதியா போங்க, உங்க குடும்ப சமாதானம் சந்தோஷம் வரும். நீங்க ஒரு வாடகை வீட்டுல ஒத்திய வீட்டுல இருக்கிற ஜனங்களா இருக்கலாம். ஆண்டவருக்காக கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போங்க. நீங்க இடம் வாங்கி வீடு வாசல் கட்டி அந்த வீட்டுல வந்து நான் ஜெபம் பண்றது கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாமே கூடும். அவராலே எல்லாமே கூடும். உங்களுடைய திட்டங்கள் ரொம்ப சிறுசா இருக்கலாம். ஆனா உங்களை குறித்து தேவனுடைய திட்டங்கள் ரொம்ப பெருசு. உங்களுக்கு ஒரு குழந்தைகளே நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனா தேவன் உங்க குழந்தைகளை பிள்ளைகளை கர்த்தர் காண செய்வார். உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லையே நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். நீங்க அநேக ஜனங்களுக்கு கடன் கொடுக்கும்படி கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் எது குறைவு யோசிக்கலையோ அந்த குறைவுகளை மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். ஒரு சின்ன பையன் 5 அப்ப 2 மீன் கொண்டு போய் 5000 ஜனங்கள் என்ற இடத்துல போய் தைரியமா கொண்டு போய் கொடுக்கிறான் என்றால் அவருடைய விசுவாசம் என்ன தெரியுமா? நான் மனுஷன் கையில கொடுக்கல, சர்வ வல்ல தேவனை ஆண்டவர் கையில நான் கொடுக்கிறேன். அவர் என்ன உயர்த்துவார், அவர் என்ன சீர்படுத்துவார், அவர் என்ன ஸ்திரப்படுத்துவார். எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி நானும் என் வீட்டாரும் சந்தோஷமா இருப்பதை கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஒரு வாழ்க்கையில பிளெஸிங் வேணும்னா நீங்க மற்றவங்களுக்கு குறை சொல்லவே கூடாது. உங்க வாழ்க்கையில பிளெஸிங் வேணும்னா மற்றவங்களுக்கு குறை சொல்லாதீங்க. உங்க வாழ்க்கையில பிளெஸிங் வேணும்னா நான் தான் நல்லவன், நான் தான் பெரியவன், என்னுடைய சம்பளம் பெருசு, நான் அழகானவன், நான் ஒரு கம்பெனியில பெரிய இடத்துல இருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்து நீங்க என்ன செய்யக்கூடாது, தம்பட்டம் அடிக்க கூடாது. கர்த்தர் படைத்த அத்தனை மனுஷர்களும் நல்லவங்க தான். ஏதோ ஒரு சூழ்நிலையில கெட்டவனா இருக்கிறான், ஏதோ ஒரு சூழ்நிலையில உன்னை எதிர்க்கிறான், ஏதோ ஒரு சூழ்நிலை உனக்கு பிரச்சனை பண்றான். நீ அவனுக்காக ஜெபம் பண்ணு, நீ அவனுக்காக ஜெபம் பண்ணு. தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து பாரு, பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகள் அநேகம். அது ஒரே ஒரு நன்மை, பெரிய நன்மை என்ன தெரியுமா? இன்றைக்கு உங்களுக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணுகிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனையோ ஆபத்து வந்தது, எத்தனையோ பிரச்சனை வந்தது. தனிப்பட்ட உட்கார்ந்து எத்தனை அழுது இருக்கிறேன். ஊழியங்களை குறித்து, பொருளாதாரம் குறித்து, குடும்பத்தை சூழ்நிலை குறித்து அழுது இருக்கிறேன். நான் எந்த மனுஷனிடத்திலும் என்னுடைய கவலைகள் சொல்றதில்லை. என் முகத்தை பார்க்கிற மனிதனிடத்தில் நான் சொல்லுகிறது இல்லை. என் உள்ளத்தை பார்க்கிற என் தேவனிடத்தில் நான் சொல்லுகிறேன். அவர் முகம் நோக்கி நான் பார்த்தேன், நான் வெக்கப்பட்டு போனதில்லை. என்னுடைய திட்டங்கள் சிறிதா இருக்கலாம், தேவன் எனக்கு கொடுத்த திட்டங்கள் பெருசு. என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிற தேவனுக்கு என்னால் சிறிய சிறிய காரியங்களை விட்டு கொடுத்தா அவரை நிச்சயமா பெரிய அளவில் கொண்டு வருவார். அல்லேலூயா.
மனுஷன் முகத்தை பார்த்து எத்தனை முறை ஏமாந்து போனங்க, மனுஷன் நம்பி எத்தனை முறை ஏமாந்து போனோம். இவர் என் கணவர், இவர் நல்ல கணவனோர் நினைச்சு அந்த கணவர் அற்பமா என்னலையா, உங்களை உதாசீனப்படுத்தலையா? உங்க மனைவி பார்த்து இவங்க தான் என்ன செய்வாங்க, என் நல்ல நன்மைகள் செய்யக்கூடிய நல்ல மனைவி நீங்க சொல்லும்போது அவங்களை அற்பமா என்னலையா, உதாசீனப்படுத்தலையா? இந்த வேலை தான் பெரிய வேலை, இந்த வேலை பார்த்து வாழ்க்கை முன்னேறப்பட சொல்லும்போது திடீர்னு அந்த வேலை உனக்கு கிடையாது, வெளியே போன சொல்லும்போது மனசோடு நீங்க வரலையா? உங்க சொந்தக்காரங்க, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, நாத்தனாரு வேற என்னென்ன நார் இருக்கு, எவ்வளவோ கேவலமா பேசும்போதெல்லாம் அதை நீங்க அனுசரிச்சு கொஞ்சம் பொறுமையா போனனால தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உயர்வை கொண்டு வரல. கர்த்தருடைய காரியங்கள் ஒன்னே ஒண்ணுதான், நீ கொஞ்சம் விட்டு கொடுத்தா அவர் உனக்கு நிறைய விட்டு கொடுப்பாரு. ஏங்க இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு ஊழியக்காரன்னு பாதி பேருக்கு தெரியாது. என் யூடியூப் வீடியோ வந்து மட்டும் தான் இப்போ ரொம்ப பேருக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கும் இப்போ நம்ம மதியம் முடிஞ்ச வீட்டுக்கு போகும்போது சில பேர் கேட்பாங்க, வெறும் வேலைக்கு போய்ட்டு வரீங்களா, நைட் ஷிஃப்ட்டா, எந்த ஷிஃப்ட்டு கேட்பாங்க. ஆமாம், டே ஷிஃப்ட்டு போயிட்டு வரேன். நேற்று உங்களை கவனிக்கலையே, நேற்று நைட் ஷிஃப்ட்டு. அப்படியா, உங்களை சரியாக ஆள் பார்க்க முடியலையே, 3 ஷிஃப்ட்டு கண்டினியூவாக பார்க்குறேன், இன்னும் பார்க்க முடியாது. ஆண்டவருக்காக ஓடிக்கிட்டே இருக்கணும், ரெஸ்டே எடுக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரு நாள் தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் போது உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனே, உண்மை உத்தமுள்ள விசுவாசியே, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசின ஆண்டு சொல்ற ஒரு வார்த்தை போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. எரேமியா 33:3 வாசிங்க. கரெக்ட். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். பேதுரு வாழ்நாளில் இப்படிப்பட்ட அதிசயமான காரியங்களை அவன் ஒரு நாள் பார்த்தது கிடையாது. 2 படகுகள் அம்மில்லத்தக்கதாக மீன்கள் அவன் ஒரு நாளும் கண்டதில்லை. தேவனும் கூட இருந்தா உன்னை சுத்தி இருக்க ஜனங்கள் கண்கள்லாம் ஆச்சரியம் அடையும். அல்லேலூயா. தேவனும் கூட இருந்தா உன்னை சுத்தி இருக்க எல்லாம் உன்னை பார்த்து பொறாமைப்படுவாங்க. தேவன் உன் கூட இருந்தா நீ அநேக ஜனங்களுக்கு முன்னாடி வெளிச்சமா இருக்கலாம். தேவன் உன் கூட இருந்தால் நீ அநேக ஜனங்கள் உப்பாக இருக்கலாம். தேவன் உன் கூட இருந்தால் உன்னுடைய ஆசீர்வாதம் அநேகரை புலம்ப வைக்கும், அநேகரை எரிச்சடைய வைக்கும். எப்படி வாழ்க்கை முன்னேறான்? என் தேவன் என்னோடு இருந்தால் பஞ்ச காலத்திலும் 100 மடங்கு பயணம் தர என் தேவன் வல்லவர். விசுவாசிக்கணும். விசுவாசத்துல ஓட்டை இருந்துச்சுன்னா கப்பல்ல ஓட்டை இருக்கிற மாதிரி சமம். கப்பல்ல ஓட்டை இருந்தா எவ்வளவு தூரம் போகும்? ஒரு படகுல ஓட்டை இருக்கு, தள்ளனா போகத்தான் செய்யும். ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கு என்ன செய்யும்? எதுக்கு? கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தா போதும், அது ஓட்டை இல்லாம இருக்கணும். கடுகளவு விசுவாசம். தேவன் ஒரு நம்பிக்கையா இருங்க. என் பிள்ளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னா ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்னைக்கு இவர் ஒரு ஊழியக்காரராக இருக்காரு, இன்னைக்கு நாளைக்கு ஒரு ஊழியம் பண்ணுவார் நமக்கு தெரியாது. இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரர் உருவாயிட்டு இருக்காரு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாளைக்கு கிறிஸ்துவின் சிந்தை சபை சார்பாக வெளியே ஒரு 1000 ஊழியக்காரங்க இருக்கணும். அல்லேலூயா. நான் சபையை கொடுத்து ரொம்ப நிறைய பிளான் பண்ணியிருக்கிறேன். உண்மை உத்தமமான விசுவாசத்தில் ஊழியத்தில் வைக்கணும், சம்பளம் கொடுத்து வைக்கணும், வேலைக்கு வைக்கணும், நிறைய பயன்படுத்தணும். ஆனால் பொருளாதாரம் என்ன இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கையில் இல்லை. ஒரே ஒரு விஷயம்தான், அவர் நோக்கி நான் கூப்பிட்டா எனக்கு எட்டாத காரியம் என்னது? டாக்டர் சொல்லிருக்கலாம், உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை, உங்க குழந்தையே பிறக்காது, நீர் கட்டி இருக்கு, கொழுப்பு கட்டி இருக்கு, வேற ஏதோ கட்டி இருக்கு, என்ன கட்டியும் இருக்கட்டுங்க, எல்லா கட்டிகளும் உடைத்து அந்த கட்டிகளை குழந்தைகளாக மாற்ற என் தேவன் வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. என் குடும்பத்துல ஒரு பெரிய நோய் இருக்கு, தரித்திரம், தைராய்டு பிரச்சனை இருக்கு, எனக்கு கேன்சர் இருக்கு, சொல்ல முடியாத நோய் இருக்குன்னு சொல்றீங்களா? என் இயேசுவால் எல்லாம் மாற்றக்கூடும். நீ தேவனுடைய சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுத்தா போதும், உன் வாழ்க்கை பெரிய பெரிய காரியங்களை செய்ய தேவன் வல்லவரா இருக்கிறார். இன்னைக்கு ஒரு தரித்திரத்தோட, இன்னைக்கு ஒரு வேதனையோட, இன்னைக்கு ஒரு பெரிய சோர்வு வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட 1 வருஷம் கழிச்சு வரும்போது குழந்தை இல்லாத உங்களுக்கு நிச்சயமா தேவன் குழந்தை கொடுத்திருப்பார். ஒரு வேலையில உயர்வை கொடுத்திருப்பாரு. உங்க நோய்கள் மாறி இருக்கும், கேன்சர் மாறி இருக்கும், தைராய்டு மாறி இருக்கும், பிபி நோய் மாறி இருக்கும், முதுகெலும்பு நோய் மாறி இருக்கும், கர்ப்பப்பை நோய் அத்தனை மாறி இருக்கும். என் தேவன் வல்லவர். அல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கொஞ்சம் வாயை திறந்து. உமது திருநாமம் அறிந்தவர்கள் உமது முகம் நோக்கி. உங்களுக்கு நீங்க கொஞ்சமா உங்க இருதயத்தை தேவனுக்குன்னு திறந்து கொடுத்தீங்கன்னா இதிலும் பெரிதான காரியங்களை காணும்படிக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில இப்போ இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார். விசுவாசமா சொல்றேங்க. அல்லேலூயா. முதல்ல
தேவனுடைய சமூகத்தில் வந்து நீங்கள் வாயின் வார்த்தை அறிக்கையிடணும். நான் நல்லா இருப்பேன், என் குடும்பம் நல்லா இருக்கும், என் குழந்தைங்க நல்லா இருக்கும், என் சந்ததியில் தேவன் காண செய்வார், நான் சபைக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன், என் ஊருக்கு ஆசீர்வாதமாக இருக்கேன், சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் வேலை பார்க்குற இடத்துல ஆசீர்வாதம் இருப்பேன். காரணம், என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் என்னோடு இருக்கிறதுனாலே நான் பெரிதான காரியங்களை காண்பேன். ஆமென். அல்லேலூயா. என்னோட ஆசையெல்லாம் ஒன்றே ஒன்று தான், இந்த சின்ன சபை பெருசாகணும், இந்த சின்ன சின்ன விசுவாசி எல்லாம் பெரிய பெரிய விசுவாசிகள் ஆகணும், சின்ன சின்ன குடும்பம் வச்சிருக்கலாம் நல்ல வீடு கட்டி நல்ல பெரிய வீட்டில் இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். உங்க வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிங்க. இன்னைக்கு வெக்கையில நம்ம இருக்கிறோம், ஒரு நாளைக்கு நிச்சயமா தேவன் குழு குழுன்னு வைப்பார். அல்லேலூயா. நம்ம கண்கள் மூடி ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி. ஏழைகளின் வேலை நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே, ஏழைகளின் வேலை நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே, திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே, திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே, இயேசு மகராஜா எங்கள் நேசம் இரக்கத்தின் சிகரம் நீரே, இயேசு மகராஜா எங்கள் நேசம் இரக்கத்தின் சிகரம் நீரே, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. அருண் அவங்க ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. பரிசுத்தமுள்ள பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.